A man throws balls with the same speed vertically upwards one after the other at an interval of 2 seconds. What should be the speed of the throw so that more than 2 balls are in the sky at any time? ஒருத்தர் வெர்டிக்கலி அப்வர்ட் டைரக்ஷனில் 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு பாலை த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. வெர்டிக்கலி அப்வர்ட் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாலை இப்போ த்ரோ பண்ணாருன்னா 2 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு அடுத்த பாலை அதே டைரக்ஷன், அதாவது வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ்லேயே சேம் ஸ்பீட்லேயே 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இன்னொரு பாலை த்ரோ பண்ணுவார். வாட் ஷுட் பி தி ஸ்பீட் ஆஃப் த த்ரோ ஸோ தட் மோர் தென் 2 balls ஆர் இன் த ஸ்கை அட் எனி டைம். அப்படி 2 செகண்டுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பாலை மேலே த்ரோ பண்ணிகிட்டே இருக்காரு இல்லையா, மேலே போன பால் கண்டிப்பாக எனக்கு திருப்பி கீழே வந்துடும் இல்லையா. அப்படி கீழே வராமல் அட்லீஸ்ட் அதாவது மோர் தென் 2 balls எனக்கு கண்டிப்பாக ஒரு 2 பாலுக்கு மேலேயாச்சும் எனக்கு ஸ்கைலே இருக்கணும், அதாவது ஏர்லே இருக்கணும், அதாவது கிரவுண்டை ரீச் பண்ணிடக்கூடாது. இங்கே இதுதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருந்தால் த்ரோ பண்ணுறாங்கன்னா இப்போ மேலே போயிட்டு திருப்பி பால்ஸ் கீழே வந்துடும் இல்லையா. அப்படி கீழே வந்துச்சுன்னா அது கிரவுண்டை டச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஸ்கை, அதுதான் ஸ்கை இல்லையா. அப்போ ஏரில் எனக்கு எத்தனை பால் இருக்கணும்னா மோர் தென் 2 balls இருக்கணும். அப்படி மோர் தென் 2 balls இருக்கிறதுக்கு எந்த ஸ்பீடில் அவர் த்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 செகண்டுக்கு ஒன்ஸ் ஒவ்வொரு பாலாக த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எந்த ஸ்பீடில் த்ரோ பண்ணால் மோர் தென் 2 balls எனக்கு ஸ்கையில் இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஓகேவா. இப்போ எனக்கு மோர் தென் 2 balls எனக்கு ஸ்கையில் இருக்கணும். அப்போ அட்லீஸ்ட் எனக்கு 3 balls ஸ்கையில் இருக்கணும், அதுதானே அர்த்தம். 2 விட அதிகமான பால் ஸ்கையில் இருக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு மினிமம் 3 balls ஸ்கையில் இருக்கணும். ஏன் அப்போ மோர் தென் 2 balls என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் 3 balls ஸ்கையில் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ 3 balls ஸ்கையில் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க 3 balls என்ன பண்ணியிருக்கணும்னா த்ரோ பண்ணியிருக்கணும். அவர் த்ரோ பண்ணாதான் எனக்கு ஸ்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. அப்போ 3 balls எனக்கு ஸ்கையில் இருக்கணும்னா எனக்கு 3 balls கண்டிப்பாக ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா த்ரோ ஆயிருக்கணும் இல்லையா, அவர்கிட்ட இருந்து போயிருக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் பாலை எப்போ அவர் த்ரோ பண்ணுறாரு அப்படின்னா t=0 secondsல. ஃபர்ஸ்ட் பால் அவர் எப்போ த்ரோ பண்ணுறாருன்னு எடுத்துக்கிறோம்னா t=0 secondsல. 2 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு செகண்ட் பாலை த்ரோ பண்ணுவார் இல்லையா. இப்போ செகண்ட் பால் இஸ் த்ரோன் அட் t=2 seconds. ஃபர்ஸ்ட் பால் 0 seconds, அடுத்த பால் 2 seconds. இப்போ தேர்டு பால் 4 seconds, t=4 secondsலாம் எனக்கு தேர்டு பாலை த்ரோ பண்ணுவார். இப்போ எனக்கு 3 பால் ஏரில் இருக்கணும்னா 3 பால் த்ரோ ஆகிருக்கும். இப்போ 3 பால் த்ரோ ஆகிருக்கும்னா எனக்கு மினிமம் எத்தனை செகண்ட்ஸாக ஆகிருக்கணும், 4 செகண்ட்ஸாக ஆகிருக்கும் இல்லையா. எனக்கு 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு 3 பால் ஏரில் இருக்கிறதுக்கான இனிஷியல் பாசிபிலிட்டியே இல்லையா. அப்போ 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தேர்டு பால் என்ன வந்துடுது, ஸ்கைக்கு வந்துடுது இல்லையா. த்ரோ பண்ணிட்டார். ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் கையிலேருந்து லீவ் ஆயிடுச்சு, அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து லீவ் ஆயிடுச்சு. கிரவுண்ட் லெவல்லேருந்து லீவ் ஆனாவே அது ஸ்கையில் இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ் எனக்கு தேர்டு பால் எங்கே வந்துருச்சு, ஸ்கைக்கு வந்துருச்சு. தேர்டு பால் ஸ்கையில் இருக்கு சரி. இப்போ தேர்டு பால் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பால் த்ரோ பண்ணியிருக்காருன்னா 2 பாலை த்ரோ பண்ணியிருக்காரு இல்லையா. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலும் எனக்கு ஸ்கையில் இருக்கணும், செகண்ட் பாலும் எனக்கு ஸ்கையில் இருக்கணும். அப்போ தான் எனக்கு 3 பால் ஸ்கையில் இருக்கிற கணக்கு வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்கையில் இருந்தாலே செகண்ட் பாலும் கண்டிப்பாக ஸ்கையில் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலை தான் ஃபர்ஸ்டே த்ரோ பண்ணும், அதுக்கு அடுத்து தான் செகண்ட் பாலை த்ரோ பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்து த்ரோ பண்ணால் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கையில் இருந்துச்சுன்னா செகண்ட் பாலும் கண்டிப்பாக ஸ்கையில் தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடான பார்ட். என்ன அப்படின்னா 3 பால் மினிமம் 3 பால் எனக்கு த்ரோ ஆயிருக்கும்னா கண்டிப்பாக 4 செகண்ட்ஸ் கழிச்சு தான் 3 பால்ஸே எனக்கு த்ரோவே ஆயிருக்கும். அப்போது ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எனக்கு தேர்டு பாலே எனக்கு ஸ்கைக்கு வருது. தேர்டு பால் ஸ்கைக்கு வந்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாலும் ஸ்கையில் இருக்கணும், செகண்ட் பாலும் ஸ்கையில் இருக்கணும். அப்போ தான் எனக்கு 3 பால் ஸ்கையில் இருக்கிறதா கணக்கு. ஏன்னா மோர் தென் 2 பால் ஸ்கையில் இருக்கிறதுக்கு தான் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ 3 பால்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். தேர்டு பால் ஸ்கைக்கு வந்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாலும் ஸ்கையில் இருக்கணும், செகண்ட் பாலும் ஸ்கையில் இருக்கணும். இது புரிஞ்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு.
இப்போ ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கைல இருந்துச்சுன்னா கண்டிப்பா செகண்ட் பாலும் ஸ்கைல தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கைல இருக்கணும்னா இது மேலே போயிட்டு கீழே வந்துடக்கூடாது 4 செகண்ட்ஸ்ல இல்லையா. இது மேலே போயிட்டு கீழே வரதுக்கு 4 செகண்ட்ஸை விட இது அதிகமாக எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் எல்லா பால்ஸுக்குமே சேம் தான், ஏன்னா எல்லா பால்ஸுமே சேம் ஸ்பீடில் தான் த்ரோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா டீன்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி கிரேட்டர் தென் 4 இருக்கும். இந்த கண்டிஷன் புரிஞ்சாதான் அடுத்து சொல்றது புரியும். டி கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ் ஆனாதான், டைம் வந்து 4 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆனாதான் தேர்ட் பாலே லான்ச் ஆகிருக்கும். தேர்ட் பால் லான்ச் ஆயிருக்கையில் எனக்கு ஃபர்ஸ்ட் பாலும் ஃப்ளைட்லேயே தான் இருக்கணும், அதாவது ஸ்கைலேயே தான் இருக்கும். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டிப்பாக 4 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ளைட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டி கிரேட்டர் தென் 4. இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்றது என்னது, அந்த பால் கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான டைம், மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான மொத்த டைம் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. அதை தான் கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கணும். இப்போ மேலே போகிறதுக்கு, அதாவது அதோட மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா ஸ்மால் டீன்ற டைம் எடுத்துக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் ஹைட்டை அது ரீச் பண்ண எடுத்துக்கிற டைமை நம்ம ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, கீழேருந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு கேபிட்டல் டி, அப்போ கீழேருந்து வெறுமனை மேலே போகிறதுக்கு கேபிட்டல் டி பை 2 இல்லையா, அதுக்கு ஹாஃபாக தான் இருக்கும். அப்போ டி பை 2 தான் டைம் ரெக்வயர்ட் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட். டி கிரேட்டர் தென் 4 இல்லையா, அப்போ ரெண்டு சைடு 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ டி பை 2 கிரேட்டர் தென் 4 பை 2, அப்போ டி பை 2 கிரேட்டர் தென் 2 இல்லையா. அப்போ டி பை 2க்கு பதிலாக என்னென்னு எழுதிடலாம், ஸ்மால் டீன்னு எழுதிடலாம். டி பை 2 கிரேட்டர் தென் 2னா ஸ்மால் டி கிரேட்டர் தென் 2. ஸ்மால் டீன்றது என்னது, டைம் ரெக்வயர்ட் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட். டைம் ரெக்வயர்ட் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டி ஈக்குவல் டு யூ பை ஜி. யூன்றது என்னன்னா எந்த வெலாசிட்டியில த்ரோ பண்றாங்க டிவைடட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியலனா டெரைவ் பண்ணுவோம். ஜென்ரலா என்ன அப்படின்னா வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி இல்லையா. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக மைனஸ் ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் மைனஸ் ஜின்னு சப்ஸ்டியூட் பண்றோம்னா வெர்டிக்கலி அப்வர்ட் டைரக்ஷன்ல த்ரோ பண்றோம், டீசலரேஷன் ஆகுது இல்லையா. அப்போ மைனஸ் ஜி, வி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜி டின்னு வந்துருது. இப்போ டீன்றது டைம் ரெக்வயர் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட். அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல அதாவது இந்த பொசிஷன்ல என்ன வெலாசிட்டியோ அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி வின்றது. இந்த பொசிஷன்ல வெலாசிட்டி எவ்வளோன்னா 0 இல்லையா. அப்போ v ஈக்குவல் டு 0, v ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஈக்குவல் டு u மைனஸ் ஜி இன்ட்டு டி. இப்போ மைனஸ் ஜிடியை இன்னொரு சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ u ஈக்குவல் டு பிளஸ் ஜிடின்னு வந்துருக்கு. u ஈக்குவல் டு ஜிடினா டி தான் நமக்கு வேணும் இல்லையா. அப்போ இந்த ஜியை இந்தாண்ட கொண்டு வந்துடும், மல்டிப்ளேல இருக்கு, இந்தாண்ட வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜி. வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டைம் ரெக்வயர் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்காங்க, அதுல டி கால்குலேட் பண்ணா ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டி ஈக்குவல் டு யூ பை ஜின்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ டி ஈக்குவல் டு யூ பை ஜின்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இங்கே வரையும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டி கிரேட்டர் தென் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டிக்கு பதிலாக யூ பை ஜியை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ யூ பை ஜி கிரேட்டர் தென் 2, ஜி இந்தாண்ட வந்துச்சுன்னா u கிரேட்டர் தென் 2g இல்லையா. u கிரேட்டர் தென் 2g, ஜியோட வேல்யூ என்னது 9.8 மீட்டர் பர் செகண்ட். 2 இன்ட்டு 9.8 எவ்வளவு 19.6. இப்போ u வந்து 19.6 மீட்டர் பர் செகண்ட் விட அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. கொடுத்துருக்க ஆப்ஷன் சில தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோர் தென் 19.6 மீட்டர் பர் செகண்ட். அதுதானே u கிரேட்டர் தென் 19.6 மீட்டர் பர் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.